இப்போ மார்க் பண்ணது தைச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு செஸ்ட்டுக்கிட்ட டைட்டாக இருக்காது, அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இருக்காது. ஓகேவா? எனக்கு என்னோடய உடம்பை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கப் ஷேப் வேணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உடம்பா கிச்சன் இருக்கும்ல, அந்த இதுக்கு இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஹாய், இப்போ நான் ஒரு பேக் பீஸும் அதோட ஃப்ரண்ட் பீஸும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸில் நான் எப்படி டாட் மார்க் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டாட் நான் எவ்வளோ அகலம் வேணுன்றதை நான் எப்படி முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் எடுத்து இந்த பேக் பீஸ் எடுக்கிறேன். பேக் பீஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணும் ஃபுல்லாமே இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? மேல் மார்பு சுற்றளவு நம்ம ஆம்ஹோல் கிட்ட எடுப்போம். ஓகேவா? அடுத்து மார்போட நடுவில் எடுப்போம் மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு. ப்ளவுஸ் முடிகிற இடத்துல எடுக்கக்கூடியது வெயிஸ்ட் அளவு. இதோட மெஷர்மெண்ட்டில் இந்த பக்கமாக எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து நீல வாக்கில் ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டு முடிகிற இடம், நம்ம ப்ளவுஸோட பட்டி வரும்ல அந்த இடம் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் லென்த்து 13. செஸ்ட்டோட சென்ட்ரு பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கிறேன். அது அப்பெக்ஸு, அப்புறம் டாட் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். ஓகேவா? 9.13 இதில் எல்லாமே இப்போ நமக்கு தேவைப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் பேக் பீஸ் வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆம்ஹோல் கிட்ட எடுக்கிறோம்ல 34 அப்பர் செஸ்ட் ரவுண்ட், அந்த செஸ்ட் ரவுண்டை வச்சு டிவைடட் பை 4 34/4ன்னு போட்டு இந்த இடத்துல எனக்கு 8 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச் இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த இடத்த விட சென்ட்ரு பகுதி என்னவா இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஷோல்டர்லேருந்து இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து கீழே நமக்கு செஸ்ட்டோட சென்டர் நோட் பண்ணுறோமா 9.5 இன்ச்சில் என்னோடய உடம்பு சுற்றளவு 36. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து இங்கே 9.5 இன்ச்சை வச்சுட்டு இங்கே நோக்கில் பார்க்குறேன். நமக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம அப்பர் செஸ்ட்டையும் வேஸ்ட்டை வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கிராஸாகவோ கோடு போட்டிருப்போம். அந்த இடம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல மாதிரி இல்லாமல் இங்கே துணியில் மேலேருந்து குறுகிக்கிட்டு வருது. ஓகேவா? இப்போ நான் பார்க்குறேன் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வேணும்னா 9 இன்ச்சு வேணும். மார்பு சுற்றளவு 36/4ன்னு போட்டால் இந்த இடம் எனக்கு 9 இருக்கணும். இங்கே 8, இங்கே 9 வேணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், செஸ்ட் ரவுண்டு பின் பக்கத்துக்கு பார்க்கல. இங்கே எவ்வளோ இருக்குது, கரெக்டாக எனக்கு 8.5 தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு 1/2 இன்ச் இங்கே கம்மியாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1/2 இன்ச் இங்கே என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது பேக்கில். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வரையும் போது அந்த கழுத்தையும் ஆம்ஹோலையும் பேக்கில் இருக்கப்படி இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா டாட் மார்க் பண்ண மேலேருந்து கீழே இந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் எனக்கு எவ்வளோ இருக்கும், 8.5 இருக்கும். இந்த இடம் எனக்கு என்ன வேணும், பேக்கில் இருக்க மாதிரி டக்குன்னு இப்படி குறுகலாக கோடு போட்டுட்டோம்னா நமக்கு பத்தாது. நான் என்ன பண்ணணும், இந்த இடம் எனக்கு விரிவாக வேணும். என்னோடய உடம்பு மேலே விட கீழே பெருசாக இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 9 இன்ச்சு வேணும். இங்கே எனக்கு எவ்வளோ வேணும், 9 வேணும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு பேக்கில் நம்ம எவ்வளோ மிச்சம் கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2 இன்ச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு இது 8.5, இது 9. ஓகேவா? இப்போ எனக்கு 9 இந்த இடத்துல வேணும், முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பேக்கில் எனக்கு அந்த 9 இன்ச்சு இல்லை, 8.5 தான் இருக்குது, 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போனா நான் என்ன பண்ணுறேன், இந்த 9 + 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 9.5 இன்ச்சு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. இப்படி வச்சுட்டு இங்கே இருந்திருக்கா 9.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணேன். கரெக்டாக இங்கே சென்டர் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா? மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த கோடு எப்படி போகுது, எப்படி விரிவாக போகுது, இப்படி இருக்குது, நல்லா விரிவாக இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, இந்த டாட்டுக்கிட்ட எனக்கு இது கிடச்சிச்சு. நானும் டாட் மார்க் பண்ணாமல் இருக்குது. எப்படி இருக்கும் துணியில் அப்படின்னா இந்த போட்டிருக்கேன்னா இங்கேருந்து இங்கே கரெக்டாக மேலே இருக்குது, அதே 8.5 இருக்கும். மேலேருந்து கீழே 9.5 இன்ச்சு கிட்ட அப்பெக்ஸ் கிட்ட நான் கரெக்டாக என்னோட அளவு 9.5 மார்க் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு கோடு இப்படி கிராஸாக போயிடுச்சு. ஓகேவா? இப்படி கிராஸாக போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து கீழே 13 ஃப்ரண்ட் லென்த் இருக்குமா, அந்த இடத்துல இந்த அளவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். கூட இருக்கும். ஓகேவா? ஒரு 10.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கீழ் மார்பு சுற்றளவு நான் ஒரு அளவு எடுக்கிறேன்னா இந்த அளவு வெயிஸ்ட் அளவு 30 தான் இருக்கா, 30/4 நான் மார்க் பண்ணி பேக் பீஸில் இந்த அளவு நோட் பண்ணியிருப்பேன். ரைட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோமா, 7.5 இருக்கா, ரைட்டாக 7.5 இன்ச் இருக்குது. இந்த 1 இன்ச்சு டாட்காக எக்ஸ்ட்ரா வச்சது 30/4னா 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்குமே ஃப்ரண்ட்டில் இந்த இடமும் எனக்கு 7.5 தான் வேணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி கிராஸாக வச்சு போட்டதில் பெருசாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு அளந்துருவோமா, இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வேணும், 7 தான் வேணும். இங்கே கரெக்டாக 10 இன்ச் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணேன்னா
7.5 வேணும், 10 இன்ச் இருக்குது. அப்போனா 7.5 மைனஸ் 10 2.5 இன்ச். இதுதான் என்னோட டாட்டோட அளவு. ஓகேவா? இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இது போய் இப்படி வர முடியாது. இதுக்காக இந்த இடத்த சுருக்குனேன்னா எனக்கு செஸ்ட்டுக்கிட்டே டைட்டாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அளவு அப்படியே கோடாக வச்சுக்கிட்டு இந்த டாட்டை மார்க் பண்ண போகிறேன். எவ்வளோ இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது? 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த அளவு கோடு போடணுமா? மேலேருந்து கீழே அப்பெக்ஸ் மார்க் பண்ணியிருப்பேன். அப்பெக்ஸ் வரைக்கும் நமக்கு கொண்டு போனோம்னா ஷார்ப்பாக வந்து டாட் நிற்கும். அதனால் கீழே 1/2 இன்ச்சு நோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் டாட் பிடிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல கோடு கிடச்சிருச்சு. நான் இங்கேருந்து இங்கே இந்த நடுக்கோடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன வேல்யூ வேணும்னா, உங்களுக்கு அப்பெக்ஸ் மேலேருந்து கீழே கண்டுபிடிக்கிறோமா, இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இவங்களுக்கு 3.5 இன்ச்சு வச்சுருப்பேன். இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச். ஃபஸ்ட்டு நேராக கோடு போட்டுடுறேன். எனக்கு மொத்தம் எவ்வளோ வேணும்? 2.5 இன்ச்சில் டாட் பிடிக்கணும். இப்போ அந்த 2.5 இன்ச் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கிட்டிருந்து இங்கிட்டு 1.25, இங்கிட்டிருந்து இங்கிட்டு 1.25, மொத்தமாக 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறோம். ஓகேவா? இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச். இவ்வளோதான். இந்த டாட்டை பிடிச்சிட்டு இதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் இந்த டாட்டு மொத்தமாக 1/2 இன்ச் இந்த டாட்டுக்கு. இதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே 1/4 இன்ச் கீழே 1/4 இன்ச் போட்டுக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச் இப்படி வச்சுட்டு நேராக கோடு போட்டுட்டு இதுவுமே இங்கிட்டு 1/4 இன்ச் இங்கிட்டு 1/4 இன்ச் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ப்ளஸ் கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது இந்த வளைவுக்கு கீழேருந்து மேலே 1 இன்ச், இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டிருக்கேன்.